ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஃபஸ்ட்டு தேடுறது வந்து இட்லி, தோசையை தான். அன்றைக்கி வந்து 1 வீக்காக அரைக்கலை. அப்புறம் இந்த அரிசி 4 பங்கு உளுந்து 1 பங்கு போட்டு அஸ் யூஷுவல் தோசைக்கு அரைச்சி வச்சாச்சு. வெயில் காலம் தான், வெளியே புளிக்குமோங்கிற பயம், புளிக்குமோ புளிக்காதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ 3 டப்பாவில் எடுத்துகிட்டு வேணுங்கிறப்ப அந்த ரெட் லைட்டில் வச்சா நல்லா புளிச்சிடுது. அன்றைக்கி மறுநாளைக்கு பார்த்திங்கன்னா நானே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இட்லி வந்தது. நான் மதுரையில் இட்லிக்கு அரைச்சதே கிடையாது, வெளியே தான் மாவு வாங்குவோம். இங்கே வந்து குழந்தைக்கு கொடுக்குறதுனால எல்லாத்துக்கும் தேவைப்படுறதுனால வீக்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சுருவோம் அப்படின்னு நினச்சி அரிசி கிரைண்டர் எல்லாமே இருக்குது. வாசலில் திடீர்னு ஒரு பன்னி வந்துருச்சு. குட்டி குட்டி பன்னி இங்கே வந்து எல்லா இடத்தையும் வந்து உலாவிக்கிட்டே இருக்கும். அந்த பன்னியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடினா, ஆனால் அதை பிடிக்க முடியல, அது போயிடுச்சு. அவங்க கூடயே பின்னாடி போய் பார்த்துட்டு அதை பிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. திருப்பி வந்து வீட்டில் அந்த இட்லியோட நல்லா தோசை மாவு, தோசை அதே மாவுலேயே தோசை, ஒரு ஆனியன் ஊத்தப்பம், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்னு சொல்லிட்டு அந்த தோசையிலேயே 2-3 வகை தோசை பண்ணி இட்லியும் பண்ணி அன்றைக்கி வந்து காலையில் டிஃபனை முடித்தாச்சு. மத்தியானம் கோவக்காய் இருந்தது. கோவக்காயை வந்து ஃப்ரீசரில் வச்ச கோவக்காய் இங்கே வந்து அடிக்கடி பனி வருதுனால நிறைய கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி காய்கறி கடையில் கிடைக்கும். அதனால் அதில் சத்து போகாதுன்னு சொல்கிறாங்க. தேங்காயும் அது போல் தான். இதே போல் துருவின தேங்காய் ஃப்ரீசரில் வச்சுட்டா நம்ம ஒரு நிமிஷம் மைக்ரோ ஓவனில் எடுத்து வச்சுட்டா சாஃப்ட் ஆகிடும். அதே போல் கோவக்காய் எல்லாத்தையுமே மைக்ரோ ஓவனில் எடுத்து வச்சு தான் நான் வேக வைப்பேன். இன்றைக்கி வந்து மோர் குழம்பு, அதுக்காக தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, கொஞ்சம் புளிக்காத இருக்கிற மோரில் வந்து கலந்து லேசாக பொங்க வச்சு சுட வச்சாச்சு. நீங்கள் வெண்டைக்காய் மோர் குழம்பு வச்சு எனக்கு வீடியோ நிறைய தடவை போட்டிருக்கேன். பட் மொத்தம் மோர் குழம்பு தான் போட்டிருக்கேன், காய்கறி போட்டதில்லை. இது வந்து தாளிக்கிறப்ப தேங்காய் நிலை கடுகு, பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய் தாளிச்சிட்டு கொஞ்சம் வெண்டைக்காயும் நல்லா வதக்கி அதில் கொஞ்சம் குழம்பையே எடுத்து ஊற்றி கொஞ்சம் வேக வச்சு அப்படியே போட்டுட்டிங்கன்னா மேலே கொத்தமல்லி தழை இறக்கி வைக்க விட்டு உப்பு போட்டிங்கன்னா மோர் குழம்பு திக்காக இருக்கும், அல்லது தனியாக போயிடும். உருளைக்கிழங்கு கிறிஸ்பாக ஒரு ரோஸ்ட்டு ப்ளஸ்ஸு கோவக்காய் ரோஸ்ட்டு, மோர் குழம்பு. இன்றைக்கி வந்து லன்ச்சு வந்து 2 காய், மோர் குழம்போடு நல்லா ரசம் வேறு வச்சேன். ஏன்னா மோர் குழம்பு ஒருத்தருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ரசம் வேறு வச்சு, வேறு எனக்கு திடீர்னு மோர் குழம்பு பிடிக்கலன்னா ரசம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து 8:30 வரைக்கும் பார்க்கில் வந்து சூரியன் மறையிறதே இல்லை. பக்கத்தில் 10 நிமிஷத்துக்கு தான் ஒரு பார்க்கு, நிறைய பார்க் இருக்குங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறைய கூட்டம் வரும். அதனால் நம்ம பார்க்குக்கு போவோம்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போய் நல்லா பார்க்கில் வந்து அவன் சைக்கிள் ஓட்டினா நாங்கள் பின்னாடியே போனோம். அதனால் எங்களுக்கும் நல்ல எக்ஸசைஸ் ஆனப்பில் இருந்தது. எல்லா இடத்தையும் அவனை ஜாக்கிரதையாக பார்த்து அவன் கம்பியிலலாம் ஏற ஆரம்பிச்சிட்டான் இப்போ. அதனால்